ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? உங்கள் ஊர்லலாம் வெயில் எப்படிங்க இருக்குது? எங்கள் ஊரில் கேட்கவே வேண்டாம். திருநெல்வேலி மாவட்டம் ஏர்வாடியில் பயங்கரமான வெயிலுங்க. எல்லா ஊர்லேயும் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஃபால்ஸ்லேயும் தண்ணி இல்லை. 24 மணி நேரம் வருஷத்துக்கு 365 நாளும் தண்ணி வரக்கூடிய இடம் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய நம்பி ஆற்று. அதாவது இந்த மலையில தான் நம்பி கோயில் இருக்குது. பக்தர்கள் எல்லாம் செல்வாங்க. சுற்று வட்டார மக்கள் எல்லாருமே அதிகமாக குளிக்கிறதுக்கு நம்பி மலையில் போய் நல்ல அழகான முறையில் குளிப்பாங்க. இதுதான் திருக்குறங்குடியோடைய பெரிய குளம். இந்த பெரிய குளத்தை நம்பி தாங்க நிறைய ஊர்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விவசாயிகளுக்கு எப்படி விவசாயம் செய்ய தண்ணி தேவையோ அதே போல சம்மர் லீவ் என்ஜாய் பண்ணி நல்லா ஜாலியா இருப்பதற்கு சுற்றுலாத்தலம் செல்ல பயணிகளுக்கும் தண்ணி தேவை தான். இந்த இடம் தான் தாம்போதி இடம். இந்த இடத்துல எப்பவுமே தண்ணி இருக்கும். நம்பிமலையில குளிக்க போகாத ஆட்கள் இந்த இடத்துல குளிச்சுட்டு உள்ள போய் நல்லா துணி துவைச்சிட்டு வீட்டுக்கு அழகா செல்வாங்க. இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்காக நம்பிமலைக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு மது உள்ளே அருந்து விட்டு செல்வதற்கும் மது உள்ளே கொண்டு செல்வதற்கும் சோப்பு, சியாக்கா, ஷாம்பு, எண்ணெய் உள்ளே கொண்டு செல்வதற்கும் அனுமதி கிடையாது. பாலித்தீன் கவர்களின் உணவு பொட்டணங்கள் உள்ளே கொண்டு செல்வதற்கும் சமையல் செய்வதற்கும் அனுமதி கிடையாது. நம்பிமலைக்கு செல்லக்கூடிய ஜீப் டிராவலும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா தலங்களில் இருக்கக்கூடிய விதிமுறைகளை நாம் கடைபிடித்தாலே போதும். இயற்கை வளங்களை நாம் பாதுகாக்கலாம். இயற்கையை நாம் பாதுகாத்தால் கோடை வெப்பத்தில் இருந்து நாம் தப்பித்து விடலாம். இயற்கையை நாம் எந்த அளவுக்கு நாம் காப்பாற்றுகின்றோமோ கோடையினுடைய வெப்பத்திலிருந்தும் நாம் அந்த அளவுக்கு தப்பித்து கொள்ளலாம். நண்பர்களோட நம்பிமலைக்குள்ளே வந்தாச்சு. நம்பிமலையில் குளிக்கிறதுக்கு ஏகப்பட்ட இடம் இருக்குங்க. அந்த இடங்களெல்லாம் இப்போ கோடை நேரத்தில் தண்ணி இருக்கா இல்லையா, நம்பிமலையுடைய நிலவரங்கள் என்ன அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் பதிவு செய்ய போகிறேன். நம்பிமலையில் இதுதாங்க ஃபஸ்ட்டு பாலம். இந்த பாலத்திலே தண்ணி இல்லை. இதுக்கு அடுத்த பாலத்தில் எந்த அளவுக்கு தண்ணி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக ஒரு முட்டை அளவுக்குள்ளே தாங்க தண்ணி இருக்குது. மிஞ்சி போனால் ஒரு இடங்களில் 10 பேர் குளிக்கிற மாதிரி தான் இருக்குது. நாங்கள் அந்த இடத்தையும் கடந்து தாண்டி போனோம். அங்கேயும் பார்த்தாச்சுன்னா தண்ணி இல்லை. வெயில் அடிக்கிற காரணத்தினால தண்ணியே இல்லாமல் போச்சு. இந்த இடம்லாம் எப்படி இருந்த இடம். நம்பிமலையுடைய இன்னைக்கு நிலவரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே தண்ணி இல்லைங்க. குளிக்கிறதுக்கு ஏகப்பட்ட இடம் இருக்குது. அந்த இடங்களெல்லாம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி தண்ணியே இல்லை. நம்பிமலைக்கு வரக்கூடிய மக்கள் நீங்கள் காலையில் வாங்க, இல்லைன்னா மத்தியான நேரத்தோடு வந்துடுங்க. 3 மணிக்கு மேலே நீங்கள் எங்கே வந்தாலும் குளிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சிரமம். நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டுட்டோம். அதனால் நீங்கள் மதியானம் 2 மணிக்குள்ளெல்லாம் வந்தீங்கன்னா புளிய மரம் கசத்தில் போய் அழகாக குளிச்சுட்டு வரலாம். ஆனால் இதே மாதிரி ஒவ்வொரு இடங்களாக நீங்கள் தேடி பிடிச்சி உங்களுக்கு தகுதியான இடங்களை குளிக்கிறதுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் எடுக்கும். நாங்கள் அதன் அடிப்படையில் ஒரு இடத்த கண்டுபிடிச்சி அந்த இடத்துல ஃப்ரீயாக குளிக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணணும். அதுதான் புளிய மரத்துக்கு கீழே உள்ள இடம். இந்த இடமும் நல்ல கசந்தான். ஆனால் இப்போதைக்கு அந்த இடத்துல தண்ணி அவ்வளோக்கு இல்லை. ஏன்னா குளிக்கக்கூடிய இடங்களில் எல்லாத்துலேயும் செடி, அதாவது இலைகள் உருந்து பிளாக் கலரில் கிடக்குது. அதனால் நம்ம குளிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டோம். நாங்கள் பட்ட கஷ்டத்தை நீங்கள் படக்கூடாது. அதனால் நம்பிமலைக்கு நேரத்தோடி நீங்கள் குளிக்க வாங்க. 2 இடத்த தேர்ந்தெடுங்க. ஒன்று புளிய மரம் கசம், அப்படி இல்லை என்னால் ரொம்ப தூரம் நடக்க முடியும் அப்படின்னாச்சுன்னா கோயில் பக்கத்தில் போயிருங்க. இந்த 2 இடத்துல மட்டும்தான் நம்பிமலையில் நல்லா ஃப்ரீயாக குளிக்கலாம். இல்லை நாங்கள் ஏதாவது ஒரு இடத்துல நாங்கள் குளிச்சுக்கிட்டுறோம் அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ஜொக்கு இல்லைன்னா வாளி கொண்டு வாங்க. நம்பிமலையில் அந்த அளவுக்கு தான் தண்ணி இருக்குது. உட்காந்து குளிக்கிற அளவுக்கு தான் எல்லா இடங்கள்லையும் தண்ணி பரவலாக இருக்குது. அதிகம் கூட்டம் இருந்தால் நீங்கள் குளிக்கிறதுக்கு இடங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படணும். அதற்காக தான் சொல்கிறேன், நீங்கள் நம்பிமலைக்கு வந்தாச்சுன்னா காலை பொழுதில் நீங்கள் புளிய மரம் கசத்துக்கு நேராக போய் அங்கே போய் ஃப்ரீயாக குளிங்க. எங்களுடைய வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. எங்க வரல ஏங்க பாரு. அவன் போனா செட்டாவா இருக்கு. தண்ணி ஊற்ற கூடாது. தண்ணி ஊற்ற கூடாதுப்பா. இங்கே இங்கே சொல்லு.